யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று காணப்போவது நாடோடி மன்னன் வெர்சஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1958 வெளிவந்த நாடோடி மன்னனும் 59 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இது பகுதி கலர், அது முழு கலராக எடுத்திருந்தார் நம்ம பிஆர் பந்துலு. ஆனால் அவர் தயாரிப்பு செலவு எக்கச்சக்கமாக செலவு பண்ணார். ஆனால் படம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிதான்னா கிடைக்கல. அந்த நேரத்தில் அதை ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லேயும் சின்ன பிள்ளைகளை வச்சும் அதை வச்சும் தான் ஓட்டினாங்க அந்த படத்தை. ஆனால் நாடோடி மன்னன் அப்படி கிடையாது. 58 வந்த நாடோடி மன்னன் 59 வரைக்கும் சாதனைகளை செய்துக்கிட்டே இருந்துச்சு. விடாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் திரையிடப்பட்டு அங்கே 50 நாள் கிட்டத்தட்ட 126 தேட்டரில் 50 நாள் ஓடிருக்கு. நாடோடி மன்னன் பாட்டு புஸ்தகம் முதல் பக்கம் கடைசி பக்கம். இது படம் வெளியான அன்றைக்கு தேட்டரில் விற்பாங்கள்ல, அந்த பாட்டு புஸ்தகம் இது. படம் 13 தேட்டரில் முதல்ல 100 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு எடுத்து மற்ற தேட்டரில் மாற்றி போட மறுபடியும் ஓடிச்சு. அந்த படத்தினுடைய வெற்றியை நம்ம வாயினால் சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு சிறந்த படம்னு சொல்லி பேசும் படம் தேர்ந்தெடுத்து அதுக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்க நாடோடி மன்னனுக்கு. நாடோடி மன்னன் மாதிரி ஒரு காவியம், நிறைகுடமான ஒரு காவியம் வந்தால் அன்றுதான் சுபதம்னு சொல்லி ஒரு பாட்டு வந்திருக்கும். நாடோடி மன்னன் ஓடி வரத்தை பாருங்கள். சென்னையில் பாரகன் கிருஷ்ணா உமா, மதுரை தங்கம், சேலம் நியூ சினிமா, திருச்சி ராக்ஸி, கோவை ராஜா, தஞ்சை யாகப்பா, திண்டுக்கல் சென்ட்ரல், நெல்லை பாப்புலர் ஆகிய இடங்களில் 100 நாளை தாண்டி ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு கிருஷ்ணா, வேலூர் தாஜி, நாகர்கோவில் சரஸ்வதி, கரூர் அம்பிகை, திருவண்ணாமலை கிருஷ்ணா, சித்தூர் பிரமிளா, இலங்கை கிங்ஸ்லி, சஃபயர், குயின்ஸ், மனோகரா, விஜயா, நவா, திருவனந்தபுரம் சித்ரா ஆகிய தேட்டரில் ஓடி மொத்தம் 2774 நாட்கள் ஓடிச்சு. நாடோடி மன்னன் வசூலை பாருங்கள். 133 நாளில் 3,22,000 மதுரை தங்கத்தில் மட்டும் அபரிமிதமான வசூல் 3,20,000. ஆனால் படத்தை வெளிவிழா ஓட்டலை. அதே நேரம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாருங்கள், 186 நாள் ஓட்டி 2,77,000 வசூல்னு சொல்லி கைப்பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ வசூல் வரதுக்கு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த படம் ஸ்மாலாக தான் போச்சு. மே 16 ரிலீஸ் டேட்டு. 1959 மே 16 கட்டபொம்மன் ரிலீஸ் ஆச்சு. பந்துல் ஃபுல் கலரில் எடுத்தார். ஃபுல் கலரில் எடுத்து நாடோடி மன்னனை முறியடிச்சோன்னு நினச்சார் அவர். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் 100 நாட்கள் தாண்டி ஓடி வரும். சித்ரா கிரவுண்ட்ஸ், சயானி, மதுரை நியூ சினிமா, திருச்சி ஜூபிடர், சேலம் ஓரியண்டல், நாகர்கோவில் பிக்சர் பேலஸ், திண்டுக்கல் சக்தி, வேலூர் ராஜா, இலங்கை எல்பின்ஸ்டன், கெய்டி. 100 நாள் விளம்பரத்தில் பாருங்கள். சித்ரா கிரவுண்ட், சயானி இந்த 3 தேட்டர் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அது நாடோடி மன்னனை விட ரொம்ப கம்மியாக ஓடினதுனால அவங்களால போட முடியல. போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தியேட்டர் பேர் ஃபுல்லாக கொடுக்கல. கிடைச்ச வரைக்கும் இது சென்னை மற்றும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இலங்கையில் பாருங்கள், எல்பின்ஸ்டன், கெய்டி 2லேயும் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு சிவாஜி கணேசன் வருகிறாருன்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இலங்கையில் ஓடிருக்கு 2 தேட்டரில். அப்புறம் மதுரையில் 25வது வாரம் விளம்பரம் மதுரை நியூ சினிமாவில். அதில் பாருங்கள், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், அவர் பெரிய நடிகர்கள்லாம் சேர்ந்து தான் நடித்து தான் அவர் படம் ஓடணும். இது இந்த லிஸ்ட்டு எப்படி கிடச்சிதுன்னா, அவங்க சிறப்பு மலரில் கொடுத்துருந்தாங்க. சிவாஜி கணேசன் இது படம் வெளியீட்டு சிறப்பு மலரில் அவங்க கொடுத்த டேட்ஸ் தான் இது உண்மையாக இருக்குது. அதைத்தான் நான் போட்டிருக்கேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. நானாக எதுவும் சொல்லலை. நாடோடி மன்னன் நல்ல வசூலாக பாகப்பிரிவினையாக கட்டபொம்மனான்னு கேட்டால், கட்டபொம்மன் பாகப்பிரிவினையோட நாடோடி மன்னன் தான் வசூல் அதிகம். நாடோடி மன்னனை முறியடிக்க இன்னொரு இப்போது உருவாகி கொண்டிருக்கும் படங்கள் எம்ஜிஆர் படம் ஒன்று வந்தால் தான் முடியும். அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் ஓடினது எல்லாம் வெளியூர். இது தான் நான் மெயினாக சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் ஓடினதை என்னால் எடுக்க முடியல, லிஸ்ட்டு எடுக்க முடியல. பெங்களூரு சிவாஜி, அபேரா சிவாஜி, நவரங்கு, சிங்கப்பூர், கோலாலம்பூர், லிடோ சென்ட்ரல் இந்த மாதிரி இடங்களில் ஓடின விவரங்கள் வந்திருக்கு. நாடோடி மன்னன் 50வது நாள் சென்னை மற்றும் தென்னாடங்கம் போட்ட அத்தனை தேட்டரில் ஓடிச்சு. அப்புறம் எடுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பினாங்கு, தைப்பிங், இலங்கை காமினி பிளாசா, வெம்பிளி, வெலிங்டன், ஸ்ரீகிருஷ்ணா மோடர்ன் ஆகிய தேட்டரில் ஓடிச்சு. மொத்தம் 3701 நாள் வருது இது வரைக்கும். இன்னும் இருக்குது. இலங்கையில் மட்டும் 17 தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தம் 17 தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 6 தேட்டர் 100 நாள். 6 தேட்டர் 100 நாள். மேற்கொண்டு உள்ள தேட்டர்கள் ஒரு சில தேட்டரை தவிர மிச்சம் எல்லாம் 50 நாள் ஓடிச்சு. இலங்கையில் மகத்தான வெற்றி. அப்புறம் பாருங்க, தீவெளி தேட்டர் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் டைமண்ட் 98, தூத்துக்குடி சார்லஸ் 79, கடலூர் முத்தையா 98, தாம்பரம் எம்ஜிஆர் 98, பூந்தமல்லி விக்னேஸ்வரா, செங்கல்பட்டு திருமலை, பம்பாய் ரிவோலி 48, லண்டன் 56. லண்டனில் அந்த தமிழ் சங்கத்தின் வளர்ச்சிக்காக அந்த படத்தை அனுப்புனாங்க. அங்கே நல்ல வெற்றி. நல்லது நேயர்களே, அடுத்த பதிவில் வேற ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். நன்றி.